வணக்கம். நான் உங்கள் மோகனா. 16/8/2025 சனிக்கிழமை தினத்தந்தி அதாவது இளைஞர் சிறுவர் மலர். வாங்க பார்க்கலாம். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் குறைகள் அனைத்தும் நிறைகளாகவே மாறிவிடும். எண்ணங்கள் அனைத்தும் நம்பிக்கை விதைகளாக முளைக்க தொடங்கிவிடும். அப்படித்தான் சேலத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் பாரா தடகள போட்டிகளில் உலக அளவில் முத்திரை பதித்து வருகிறார்கள். பாரா சர்வதேச போட்டிகளில் வென்ற இன்பத்தமிழ் வெண்ணிலாவுடன் பயிற்சியாளர் உலகநாதன். ஆம், மாவட்ட, மாநில, தேசிய மற்றும் உலக அளவிலான போட்டிகளில் தொடர்ந்து ஏராளமான பதக்கங்களையும் வெற்றிகளையும் தங்களுக்கே உரிதாக்கி வருகிறார்கள். முழு உடல் ஆரோக்கியம் இருந்தாலே விளையாட்டுத் துறையில் சாதிப்பது கடினம். இருப்பினும் இந்த மாற்றுத்திறனாளிகள் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தொடர்பயிற்சி ஆகியவற்றின் மூலம் உலக அளவில் சாதனை சிகரங்களாக மாறியிருக்கிறார்கள். அவர்களது விளையாட்டு பயணம் நீண்ட நெடியது. அதனை அவர்களது சாதனைகளுக்கு அடித்தளமாக விளங்கும் பயிற்சியாளர் உலகநாதன் கூற கேட்போம். முன்னொரு வாட்டி கூட காட்டுறேங்க. வேன் அதாவது குறிப்பிடும் போது பாருங்க. குறிப்பிடும் முருகானந்தம் செயலாளர் ராஜேந்திரன், துணைத் தலைவர் வெங்கட்ராஜர் ஆகிய நல்ல ஒத்துழைப்பு வாங்கியதுடன் மாற்றுத்திறனாளிகள் நம்பிக்கை வார்த்தைகளை அவர்களது மனதில் விதைப்பதுடன் தொடர் பயிற்சி அளித்து வந்தேன். அதற்கு சில நாட்களிலேயே நல்ல பலன் கிடைத்தது. முதலில் உள்ளூர் அளவிலான போட்டிகளில் விளையாடிய அவர்களது ஏராளமான வெற்றிகளை பெற்றேன். அந்த வெற்றி அவர்களை அடுத்தடுத்த போட்டிகளில் பங்கு பெற உத்வேகத்தை கொடுத்தது. தொடர்ந்து மாவட்ட அளவிலான போட்டிகளில் பங்கு பெற செய்தோம். அதில் வெற்றி பெற்று மாநில அளவிலான போட்டிகளுக்கு அவர்களே தயார் செய்தோம். அதற்கு சேலம் மாவட்ட பாரா அசோசியேஷன் தலைவர் முருகானந்தம், செயலாளர் ராஜேந்திரன், துணைத் தலைவர் வெங்கடேஷ் ஆகியோர் நல்ல ஒத்துழைப்பு வழங்கியதுடன் மாற்றுத்திறனாளிகள் விளையாடுவதற்கான அனைத்து உதவிகளும் செய்து கொடுத்தனர். இப்படி மாநில அளவிலான போட்டிகளில் பங்கு பெற செய்து பதக்கங்களை குவித்த வீரர் வீராங்கனைகள் தேசிய உலக அளவிலான போட்டிகளுக்கும் தகுதி பெற்றனர். பல்வேறு நாடுகளுக்கு உலக அளவிலான போட்டிகளில் பங்கு பெற அவர்களை அழைத்து சென்று உள்ளோம். அப்படி உலக அளவிலான போட்டிகளில் இன்பத்தமிழ் குண்டு எறிதல் வெண்ணிலா, தட்டு எறிதல் செந்தில், ஈட்டி எறிதல் சிவகுமார், சிவசக்தி மீட்டர் ஓட்டம் சிவசக்தி. இந்த பாருங்க, இவர் தான் பயிற்சியாளர் உலகநாதன். அவர் போட்டோ கூட போட்டிருக்காங்க. தற்போது 4வது மாநில அளவிலான சப் ஜூனியர் பாரா தடகள போட்டி காரைக்குடியில் நடந்து முடிந்துள்ளது. இதில் அதிக பதக்கங்களை வென்று சேலம் மாவட்ட வீரர் வீராங்கனைகள் சாதித்துள்ளனர். 15க்கும் மேற்பட்ட தேசிய போட்டிகளில் கலந்து கொண்டுள்ள சேலம் பாரா வீரர்கள் வீராங்கனைகள் இதுவரை ஜெர்மனி, தாய்லாந்து, பக்ரைன், பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு சென்று சர்வதேச போட்டிகளில் விளையாடி வெற்றி பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளனர். அப்படி உலக சாதனை அளவிலான போட்டிக்கு செய்ததற்கு தமிழ்நாடு பாரா அசோசியேஷன் தலைவர் சந்திரசேகர் அவர்கள், பொதுச் செயலாளர் கிருபக ராஜா அவர்கள், பொருளாளர் சாய் கிருஷ்ணன் அவர்கள் ஆகியோர் நல்ல ஊக்கமும் ஒத்துழைப்பும் அளித்து வருகின்றனர். சர்வதேச பாரா வீராங்கனைகளை ஜொலித்து வரும் இன்பத்தமிழ் பேசிய போது, நான் சேலம் அரசு கலைக்கல்லூரி 2ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். கடந்த 5 ஆண்டுகளாக குண்டு எறிதல், தட்டு எறிதல், ஈட்டி எறிதல் ஆகிய போட்டிகளில் பயிற்சி பெற்று வருகிறேன். இதில் ஏராளமான பதக்கங்களையும் பரிசுகளையும் பெற்று இருக்கிறேன். உயரம் குறைந்ததற்கான பிரிவில் இதுவரை ஏராளமான பரிசுகளையும் பதக்கங்களையும் பெற்று இருக்கிறேன். ஜெர்மனி, பக்ரைன், தாய்லாந்து ஆகிய நாடுகளில் இந்தியாவுக்காக விளையாடி பதக்கங்களை குவித்திருக்கிறேன். நம்மால் முடியுமா என்ற சந்தேகம் எனக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு பாரா தடகள போட்டிகளாவது இன்னை போன்று மாற்றுத்திறனாளிகள் மாணவ மாணவிகளுக்கு ஒரு உந்து சக்தியாக உள்ளது.
வருகிற நாட்களில் தடகள போட்டியில் இந்தியாவுக்காக இன்னும் பல பதக்கங்களை வாங்கி குவிக்க வேண்டும் என்பதை என்னுடைய லட்சியம் என்றார். ஆமா, இன்பத்தமிழை போன்று கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கும் வெண்ணிலாவும் பாரா சர்வதேச போட்டிகளில் ஏராளமான பதக்கங்களை வாங்கி குவித்ததுடன் ஜெர்மனி, பிரான்ஸ், தாய்லாந்து நாடுகளில் இந்தியாவுக்காக விளையாடி வெற்றி வாகை சூடி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆமா, கோபாலகிருஷ்ணன், கிளப் தூரா ஆகியோர் பதக்கங்களை குவித்ததுடன் சர்வதேச வீரர்களாக உருவானார்கள். அதே போன்று கதீர், மூர்த்தி, கௌசல்யா, சக்திவேல், விஜயசாரதி உள்பட வீராங்கனைகள் தேசிய அளவில் பதக்கங்களை குவித்துள்ளனர். தற்போது 4வது மாநில அளவிலான சப் ஜூனியர், சீனியர் பாரா தடகள போட்டி காரைக்குடி நடந்து முடிந்துள்ளது. இதில் அதிக பதக்கங்களை வென்று சேலம் மாவட்ட வீராங்கனைகளை சாதித்துள்ளனர். இவர்கள் வருகிற 29ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை குவாலியாரில் நடைபெறும் தேசிய போட்டியில் கலந்து கொள்கின்றனர். அதில் வெற்றி பெறும் நபர்கள் டிசம்பர் மாதம் ஆசிய அளவிலான ஜூனியர் தடகள போட்டிகளில் கலந்து கொள்வார்கள் என்றார்கள். வியப்பில் ஆழ்த்தும் நிலா மரங்கள். நிலா பாருங்க, எவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாருங்க. நிலவே ஆராய விண்வெளிக்கு அனுப்பிய விண்கலங்களில் சில மரங்களின் விதைகளையும் அனுப்பி வைத்தனர். அப்படி விண்வெளிக்கு சென்று நிலவின் சுட்டு வட்டார பாதையில் சில காலம் மிதந்து பூமிக்கு திரும்பிய விதைகளில் இருந்து முளைத்த மரங்களை நிலா மரங்கள் என்கிறார்கள். அப்போதைய அமெரிக்கா வரை சேவையின் தலைவரான எட்வர்ட் பி கிளிப் தான் இந்த நீல மரங்கள் யோசனையை முன்மொழிந்தவர். அதன்படி 1971ஆம் ஆண்டு அப்பல்லோ 14 பயணம் மற்றும் 2022ஆம் ஆண்டு ஆர்டமிஸ் 1 பயணத்தின் மூலமாக சில விதைகள் விண்வெளிக்கு கொண்டு செல்லப்பட்டன. குறிப்பாக நிலவின் சுற்று வட்டார பாதையில் சில காலங்கள் விண்கலத்தில் மிதந்தன. விதைகள் விண்வெளிக்கு சென்று திரும்பிய பிறகும் விதையின் முளைப்பு தன்மையை ஆராயும் நோக்கில்தான் இந்த ஆராய்ச்சியின் போது முன்னெடுக்கப்பட்டது. விஞ்ஞானிகள் எதிர்பார்த்தபடியே விண்வெளி சென்று திரும்பிய விதைகள் நல்ல முளைப்பு திறனுடன் இருந்தன. அப்படி அந்த விதைகளில் இருந்து முளைத்தவைத்தான் இந்த நிலா மரங்கள். பணக்கார குடும்பம், வால்மார்ட் நிறுவனம். 1962ஆம் ஆண்டு சாம் வால்டன் மற்றும் அவரது சகோதரர் பாட் வால்டன் ஆகியோரால் நிறுவப்பட்டது. அமெரிக்காவின் ஆர்கன்சஸ் பகுதியில் சாதாரண சில்லறை விற்பனை கடையாக தொடங்கப்பட்டது. தற்போது உலகின் மிகப்பெரிய சில்லறை கடையாக மாறியுள்ளது. உலகின் வால்டன் குடும்பம் பணக்கார குடும்பமாக இருக்கிறது. அவர்களின் மொத்த நிகர மதிப்பு $432 பில்லியன். அதாவது ப்ளூம்பர்க் அறிக்கையின்படி இந்த மதிப்பு கிரீஸ், ஹங்கேரி உட்பட சில நாடுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை ஜிடிபி விட அதிகமாகும். வால்மார்ட் உலகில் 10.750க்கும் மேற்பட்ட கடைகளை இயக்குகிறது. இதில் அமெரிக்காவில் மட்டும் 4600க்கும் மேற்பட்ட கடைகள் அடங்கும். இதனால் தான் வால்மார்ட் பூமியின் மிகவும் சக்தி வாய்ந்த நிறுவனங்களில் ஒன்றாக திகழ்கிறது. வாசகர்களின் கவனத்திற்கு கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில்நுட்பம், அறிவியல், ஃபேஷன் சம்பந்தப்பட்ட கட்டுரைகள், அங்கீகரிக்கப்பட்ட சாதனைகள், புதுமையான கண்டுபிடிப்புகள், தேசிய அளவில் மாநில அளவில் சாதனைகள் படைக்கும் விளையாட்டு வீராங்கனைகள் பற்றிய தகவல்களை இந்த சாட்டர்டே டிடி கோயின் என்ற இணையதள முகவரியில் பகிர்ந்து கொள்ளலாம். இதை பாருங்க, இதை அப்படியே போட்டிருக்கிறாங்க. என்னவோ வாட்ஸ்அப்பில் பாருங்க, பார்த்துக்கோங்க. இது வாட்ஸ்அப்பில் பண்ணணுமா, பார்த்து பண்ணிக்கோங்க. வேலை வாய்ப்பு செய்திகள். விமான நிறுவனத்தில் பணி. தெளிவா படி, மெதுவா படி. ஓகே அங்கிள். பணி நிறுவனம் இந்திய விமான நிலைய ஆணையம் ஏஏஐ. காலி பணியிடம் 976. பதவி பெயர் ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆர்கிடெக்சர் 11.
சிவில் 199, எலக்ட்ரிக்கல் 206, எலக்ட்ரானிக்ஸ் 527, ஐடி 31, கல்வி தகுதி பிஇ பிடெக், எம்சிபா மற்றும் கெட் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள். வயது 27/9/2025. அன்றைய தேதிப்படி 27 வயதுக்குட்பட்டவர்கள். அரசு விதிமுறைகளின்படி 3 முதல் 15 ஆண்டுகள் வயது தளர்வு உண்டு, மாற்றுத்திறனாளிகள் உள்பட. தேர்வு முறை 2023, 24, 25ஆம் ஆண்டு கேட் தேர்வு மதிப்பெண் நேர்காணல் ஆவண சரிபார்ப்பு. விண்ணப்பிக்க கடைசி தேதி 27/9/2025. இணையதளத்தில் முகவரி பண்ணலாமா? அந்த இணையதள அட்ரஸ் காட்டு நல்லா. இதோ அதுதான் காட்டிட்டு இருக்கேன். இதோ இணையதள முகவரி அட்ரஸ். அடுத்தது வங்கியில் வேலை. பணி நிறுவனம் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. காலி பணியிடங்கள் 500. பதவி பெயர் ஜேர்னலிஸ்ட். அதான் ஜேர்னலிஸ்ட் ஆஃபீஸர் ஸ்கூல் 2. கல்வி தகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு அல்லது CA. 3 ஆண்டுகள் பணி அனுபவம் கொண்டிருக்க வேண்டும். வயது 31/7/2025. அன்றைய தேதிப்படி குறைந்தபட்ச வயது 22, அதிகபட்ச வயது 35. அரசு விதிமுறைகளின்படி 3 முதல் 15 ஆண்டுகள் வயது தளர்ப்பு உண்டு, மாற்றுத்திறனாளிகள் உட்பட. தேர்வு முறை ஆன்லைன் தேர்வு நேர்காணல். தேர்வு மையம் தமிழ்நாடு, சென்னை. விண்ணப்பிக்க கடைசி தேதி 30/8/2025. இதோ அந்த இணையதள அட்ரஸ் காட்டிடு. இதோதானா சென்னை உயர் நீதிமன்றம். அதாவது ஆமாம், பெல் நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் பயிற்சியாம். பெல் நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் பயிற்சி. பணி நிறுவனம் பாரத் ஓலி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். பெல். பணியின் தன்மை அப்ரண்டிஸ் பயிற்சி. காலி இடங்கள் 261. பணியிடம் ராணிப்பேட்டை. பதவி பீட்டர் 135. ஃபிட்டர். ஆமாம், ஃபிட்டர். ஆமாம், ஃபிட்டர் 135. வெல்டர் 90. டர்னர் அட்வான்ஸ்டு CNC மெக்கானிக்கு 20. ஆமாம், மெஷினிஸ்ட் OAMD 12. ஆமாம், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் 4. கல்வி தகுதி ITI 2023, 2024, 2025ஆம் ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்றவர்கள். இறுதி ஆண்டு தேர்வு எழுதியவர்களும் கலந்து கொள்ளலாம். ஊக்கத்தொகை 12,000. பயிற்சி காலம் 1 ஆண்டு. தேவையான சான்றிதழ்கள் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், IDI கல்வி சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் சான்றிதழ், ஆதார் அட்டை, சாதி சான்றிதழ், மாற்றுத்திறனாளியாக இருப்பின் அதன் சான்றிதழ். ஆமாம், இங்கே பாருங்கள், இதுக்கு போட்டிருக்கிறாங்க. இதுக்கு நேர்காணல் நடைபெறும் நாள் 21/8/2025 முதல் 23/8/2025 வரை. இணையதளத்தில் இது போட்டுக்கிறாங்க. இங்கே பாருங்கள். பார்த்துட்டீங்களா? குறிச்சு வச்சுக்கோங்க. வேற ஏதாவது வேலை வாய்ப்பு செய்திருக்காங்களா? சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியிடம். பணி வழங்கும் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றம். காலி பணியிடங்கள் 41. பதவி அசிஸ்டன்ட் புரோகிராமர். பணிபுரியிடம் சென்னை. கல்வி தகுதி BSc, BCA, BE, BTech, MCA, MSc, ME, MTech, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சார்ந்த பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். வயது 1/7/2025. அன்றைய தேதிப்படி குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்ச வயது 37. சில பிரிவினருக்கு வயது வரம்பு மாறுபடும். தேர்தல் முறை எழுத்து தேர்வு, திணறி தேர்வு தேர்வு. விண்ணப்பிக்க கடைசி தேதி 9/9. தூய தமிழ் எழுதி வச்சிருக்காங்க. 9/9/2025. பார்த்துக்கோங்கப்பா. வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் இணையதளத்தில் இருக்குது. இதெல்லாம் அப்புறமா என்னன்னா, உயிரியல் துறையும் உயர் படிப்புகளும், தாவரவியல், விலங்கியல் உள்ளிட்ட உயிரியல் துறைகளிலும் வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடைக்கின்றன. BSc உயிரியல் தாவரவியல் விலங்கியல் படிப்பவர்கள் திட்டமிட்டு நேர் படிப்பு படித்தால்
சிறப்பான வேலை வாய்ப்புகளை பெறலாம். பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி, லைஃப் சயின்ஸ் படிப்பவர்கள், ஆராய்ச்சி படிப்பவர்கள் தொடர்பான படிப்புகளை படிக்கலாம். எம்எஸ்சி பயோமெடிக்கல், ஜெனடிக்ஸ், மாலிகுலர் பயாலஜி, மெடிக்கல், மைக்ரோபயாலஜி, டெக்னாலஜி மேற்படிப்புகளில் ஆராய்ச்சி வரை படிக்கலாம். இதில் எம்எஸ்சி மெடிக்கல் மைக்ரோபயாலஜி மற்றும் 3 ஆண்டு படிப்பு. இப்படிப்புகள் சென்னை பல்கலைக்கழகத்தில் உள்ளன. நுழைவுத் தேர்வு எழுதி வெற்றி பெற்றால் இவற்றில் சேரலாம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி பயோ கெமிக்கல் டெக்னாலஜி, எம்எஸ்சி ஜீனோமிக்ஸ் படிப்புகள் உள்ளன. தமிழகத்தின் பிரபலமான மருத்துவக் கல்லூரிகள் உட்பட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, டெக்னாலஜி, பயோ ஹியூமன் ஜெனடிக்ஸ், அட்வான்ஸ் லேப் டெக்னாலஜி, நியூரோ சயின்ஸ் உள்ளிட்டவை கற்பிக்கப்படுகின்றன. மருத்துவத்துறை சார்ந்த பணிகளுக்கு செல்ல விரும்புவோர் இவற்றை தேர்வு செய்து படிக்கலாம். அழகப்பா பல்கலைக்கழகத்தில் மரைன் பயாலஜி படிப்பு உள்ளது. இது கடல்சார் உயிரினங்கள் குறித்த படிப்பு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி சுற்றுச்சூழல் அறிவியல் உள்ளது. இயற்கை பாதுகாப்பு மற்றும் சுற்றுப்புற சூழலியல் உலகளவில் முக்கியத்துவம் பெற்று வருகிறது. இப்படிப்பு மூலம் சுற்றுச்சூழல் துறைகளில் பணிக்கு செல்லலாம். டோராடனூரில் மத்திய அரசின் இந்திய வன உயிரி ஆராய்ச்சி நிலையத்தில் எம்எஸ்சி வெல்ட் லைஃப் சயின்ஸ் படிப்பு வழங்கப்படுகிறது. பிரபலமான மற்ற கல்லூரிகளில் எம்எஸ்சி பைலட், லேப் பயாலஜி போன்றவை கற்பிக்கப்படுகின்றன. இவற்றை படிப்பதன் மூலம் வனத்துறை பணிகளுக்கு செல்லலாம். மருத்துவமனை நிர்வாகம் என்பது வளர்ந்து வரும் துறைகளில் ஒன்றாக விளங்குகிறது. இத்துறைக்கு வளமான எதிர்காலமும் உள்ளது. மருத்துவமனை நிர்வாகம் செய்ய MBA ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். எம்எஸ்சி கிளினிக்கல் ரீசர்ச் படிப்பு ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். எம்எஸ்சி கிளினிக்கல் ரிசர்ச் படிப்பு இப்போது மாநிலங்களில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பயாலஜி ITI துறை சார்ந்த பணிக்கு செல்ல விரும்புவோர் எம்எஸ்சி பயோ பர்மெடிக்ஸ் படிக்கலாம். உயிரியல் துறையை பொறுத்தவரை எந்த அளவுக்கு உயர்கல்வி கற்கிறாயோ அதற்கேற்ப உயர்ந்த இடத்துக்கு செல்ல முடியும். பட்ட படிப்பு முடித்தும் வேலை வாய்ப்பை எதிர்பார்ப்பதை விட மேலும் படித்து ஆராய்ச்சி படிப்பு வரை முடிப்பவர்களுக்கு வரவேற்பு அதிகம். இங்க பாருங்க, உயிரியல் துறையும் உயர் படிப்புகளும் இதுதான் ரிசர்ச் பண்றதுங்க. ஆமா, தினத்தந்தி இளைஞர் மலர்ல இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் இருக்குது, இவ்வளோ படித்தா இந்தந்த வேலைக்கு போகலான்றதை தான் நாங்கள் இதை இளைஞர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். இளஞ்சிகளுக்கு படிக்க விரும்புபவர்களுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். 10th சர்டிஃபிகேட் இருந்தால் இதெல்லாம் தேவைப்படும்ன்றதை நாங்கள் இந்த யூடியூப் சேனல் தினத்தந்தி படிப்பில் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சொல்லி டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் ஆர் மோகனா. நன்றி, வணக்கம்.